உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். பூங்குன்றன் சார் என்ன ஆனாரு? ஹாஸ்பிட்டலுக்கு போனவரு ஏன் இன்னும் வரல? ஃபோன் பண்ணி பார்க்கலாமா? ரிங் போயிட்டே இருக்கு. போன் எடுக்க மாட்டேங்கிறாரே, என்ன ஆச்சுன்னு தெரியலையே. என்ன ஆச்சுன்னு தெரியலையே, போன் எடுத்து பேசவே மாட்டேங்கிறாரு. இது நம்ம பெருமாளோட பில்டிங் தான். யோ, அங்க பாரியா, யாரோ விழுந்து கிடக்குறாங்க. ஆமா, வண்டியில அடிபட்டு கிடக்குறாரு இல்ல போதையில கிடக்குறான்னு தெரியல. சரி வா போய் பாப்போம். சார் 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 சார், யோ மயக்கத்துல இருக்காருன்னு நினைக்கிறேன். மயக்கத்திலயா? ஆமாயா, வா உடனே ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போலாம். தூக்கு தூக்கு, அப்படியே ஆட்டோ கூப்பிடு, சீக்கிரம் கூப்பிடு. ஆட்டோ இங்க வாப்பா. பாத்து பாத்து பிடிச்சுக்க தம்பி, ஹாஸ்பிட்டல் போகணும்பா. சரிங்க சார். போ போ போ. என்னாச்சு சார்? இவர் யாருன்னு தெரியல, ரோட்ல மயங்கி கிடந்தாரு, அதான் காப்பாத்தலான்னு இங்கே கூட்டிட்டு வந்தேன். பயப்படுற அளவுக்கு ஒண்ணும் இல்ல, லேசான மயக்கம் தான். ஒரு இன்ஜெக்ஷன் போட்டு ரெஸ்ட் எடுத்தா சரியா போயிடும். நர்ஸ், இவர் உள்ள கூட்டி போங்க. ஓகே டாக்டர். ரொம்ப தேங்க்ஸ் சார். சிஸ்டர் சிஸ்டர், நான் எப்படி இங்க வந்தேன்? யார் என்ன இங்க கொண்டு வந்து அட்மிட் பண்ணது? சார், நீங்க ரோட்ல மயங்கி விழுந்திருந்ததை பார்த்து யாரோ 2 பேர் இங்க கொண்டு வந்து அட்மிட் பண்ணாங்க சார். அப்படியா? ஆமா, அவங்க யாருன்னு சொன்னாங்களா? இல்ல, அதெல்லாம் அவங்க எதுவுமே சொல்லல சார். உங்களுக்கு பெருசா ஒண்ணும் பாதிப்பு இல்ல சார். டாக்டர் வந்து செக் பண்ணிட்டு சொல்லுவாரு, அதுக்கப்புறம் நீங்க வீட்டுக்கு போயிடலாம். தேங்க்ஸ். தேங்க்யூ சார். மாறி வேற நான் டிஎன்ஏ ரிப்போர்ட் கொண்டு வருவேன்னு எதிர்பார்த்து ஏமாந்து போயிருப்பாங்க. தத்தெடுக்கிற ஃபங்க்ஷன் வேற முடிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மாறி ஃபோன் பண்ணிருக்காங்க. மாரி கிட்ட இருந்து கால் வருதே. ஹலோ மாரி. ஹலோ சார், என்ன ஆச்சு? டிஎன்ஏ ரிப்போர்ட் கிடைச்சிருச்சு, வந்துட்டே இருக்கேன்னு சொன்னீங்க. நானும் நீங்க வருவீங்கன்னு எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தேன். நீங்க வரவே இல்ல. தத்து எடுக்கிற ஃபங்க்ஷன் என்னால தடுக்கவே முடியாம போயிடுச்சு. ஹஸ்பண்ட் சார் மாயான்னு நினைச்சு தாராவையே தத்து எடுத்துட்டாரு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணிட்டே இருந்தேன், நீங்க எடுக்கவே இல்ல. என்ன சார் ஆச்சு? ஏன் நீங்க ஃபோனே எடுக்கவே இல்ல? அது வந்து அப்ப நீங்க ஃபோன் பண்ணும்போது நான் உங்க ஃபோன் எடுக்கிற சூழ்நிலையில இல்ல மாதிரி. என்ன சார் சொல்றீங்க? என்ன ஆச்சு?
ரோட்ல மயங்கி கிடந்த என்ன யாரோ 2 நல்ல மனசுக்காரங்க என்ன ஹாஸ்பிடல்ல கொண்டு வந்து சேர்த்துட்டு போயிருக்காங்க. இப்பதான் நான் மயக்கம் தெளிஞ்சு கண்ணை முழிச்சு போன் எடுத்து பார்த்தேன். இப்போ நீங்க எங்க இருக்கீங்க சார்? எப்படி இருக்கீங்க? நீங்க ஒன்றும் பயப்பட வேண்டாம். நான் இப்ப ஹாஸ்பிடல்ல தான் இருக்கேன். டாக்டர் வந்து செக் பண்ணதுக்கு அப்புறம் வீட்டுக்கு போலான்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு உதவி பண்ண போய் தானே உங்களுக்கு இவ்ளோ பிரச்சனை. சாரி சார். நீங்க எதுக்காக மாதிரி சாரி எல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க? நாம டிஎன்ஏ ரிப்போர்ட் ரெடி பண்ண விஷயம் எப்படியோ தாராவுக்கு தெரிஞ்சிருக்கு. அவங்க தான் ஆளை வச்சு இதை தடுத்திருக்காங்க. ஆமா சார், இது அவங்க வேலையா தான் இருக்கும். ஆனா அவங்களுக்கு எப்படி டிஎன்ஏ விஷயம் தெரிஞ்சதுன்னு தெரியலையே. அவங்க தான் பயங்கர கிரிமினல் ஆச்சே. எப்படியாவது மோப்பம் பிடிச்சிருப்பாங்க. தத்தெடுக்கிறத தடுக்க முடியாம போச்சேன்னு நினைச்சு ஃபீல் பண்ணாதீங்க மாதிரி. அந்த தாராவை நான் விட மாட்டேன். மாயா தான் தாராங்கிறத நான் நிரூபிப்பேன். அவங்களை வீட்டை விட்டு வெளியே அனுப்பியே தீருவேன். செண்பகவல்லி சாகடிச்ச அந்த தாராவுக்கு அதுதான் நான் கொடுக்க போற தண்டனை. அந்த தாராவை நான் சும்மா விட மாட்டேன். சரிங்க சார், நீங்க உடம்ப பாத்துக்கோங்க. நான் போனை வச்சிடுறேன். சரிங்க மாரி. அந்த பேஷண்ட்டுக்கு பில் எல்லாமே ரெடி Okay, பண்ணி sister. கொடுத்துருங்க. ரிப்போர்ட்டே அவங்களுக்கு கொடுத்துருங்க. இங்க துப்பறிய சிங்கம்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருந்தது அடிபட்டு படுத்து இருக்குது. அவன் Sister, பேர் பூங்குன்றன். என்ன சொல்லிட்டு இருக்காரு இவரு? பூங்குன்றன் சாரா? அவனே தான். ஒரு நிமிஷம். அவன்லாம் ஒரு ஆளு, அவனுக்கு இந்த கொக்கே ஒரு கேடு. காலை நல்லா உடைச்சு விட்டீங்க போல இருக்குது. ஒரு காலை 2 காலை. பாண்டி, சார், உங்களை பார்க்கிறதுக்கு 2 பேர் வந்திருக்காங்க சார். என்ன பாக்குறதுக்காகவா? ஆமாங்க சார், கையில பொக்கே வச்சிருக்காங்க சார். பொக்கையோட வந்திருக்காங்களா? சரி, வர சொல்லுங்க. ஓகே சார். பொக்கையோட என்ன பார்க்க வந்திருக்கிறது யாரா இருக்கும்? போய் பாருங்க மேடம். லெஃப்ட் சைடுல இருக்கிற செகண்ட் ரூம்ல போய் பாருங்க. ரொம்ப சீரியஸா இருக்காரா? அப்படிலாம் இல்ல கால் சார். உடைஞ்சு போச்சேன்னு கேட்டேன். இந்த ரூமா தான் இருக்கு சிஸ்டர். வா. ஓம் நம சிவாய. என்ன துப்பறிய சிங்கம் அப்படியே மல்லாந்து கிடக்குற? கால் அடிபட்டுச்சுன்னு சொன்னாங்க. நல்லா தானே இருக்குது. வேற எங்க அடிபட்டுச்சு? பாண்டி, சாரி. தம்பி, நீங்க அடிபட்டு ஹாஸ்பிட்டல் இருக்கிறதா கேள்விப்பட்டேன். எப்படி கேள்விப்பட்டீங்க? யார் உங்களுக்கு தகவல் சொன்னது? ஆஹா, இவன் துப்பறிய சிங்கங்கிறத மறந்துட்டு சிஸ்டர் வாயை கொடுத்து மாட்டிக்கிச்சு. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.